கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கிறது. வேர்ல்டுலே வந்து நம்பர் 1 இடத்துலையும் வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருந்திருக்கு. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் இந்த அளவுக்கு பெருசாக வந்து சாதனை படைத்தது கிடையாது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து இவ்வளவு பெரிய சாதனையா அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக இந்த கங்குவா ட்ரைலர் வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு புதிய பிரேக் மார்க்காக வந்து இருக்க போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கங்குவா சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்காக சூர்யா அவர்கள் தன்னோட 3 வருஷம் உழைப்பை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டான ட்ரைபல் பீப்புளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி ட்ரைலர் கிளிம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து உறுதியாகி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் அஃபிஷியலாக வந்து நேற்று கரெக்டாக 1 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் வந்து பெரு ஐப்பில் வந்து ரிலீஸ் பண்ணதால் பயங்கரமான வியூஸ் வந்து இந்த ட்ரைலருக்கு வந்து போச்சு. இது வரைக்குமே 24 மணி நேரத்தில் கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து 20 மில்லியன் வியூஸ் மேலே வந்து போயிருக்கு. இது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட திரைப்படங்களை விட பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈவன் வந்து அஜித் விஜய் லெவலுக்கு வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இவ்வளோ பெரிய ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பேசிக்காகவே வந்து தளபதி விஜய் அவர்களோட ட்ரைலர் வந்து 30 to 35 மில்லியன் வந்து வியூஸ் வந்து வாங்கும். அதைத் தொடர்ந்து அஜித் அவர்களோட ட்ரைலர் வந்து 30 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கும். ஆனால் அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து இப்போ கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரும் வந்து இணைந்திருக்கு. 20 மில்லியன் வியூஸ் வந்து 24 மணி நேரத்தில் வந்து வாங்கியிருக்கு. மேபி லைஃப் டைம் ரெக்கார்டு வந்து இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சாதனை வந்து கங்குவாவோட ட்ரைலர் வந்து படைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி இருக்காங்க. அதாவது கங்குவா வந்து 24 மணி நேரத்தில் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட, அதாவது இந்த உலகத்திலே வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் 1 இடத்துல வந்து கங்குவாவோட ட்ரைலர் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 24 மணி நேரத்தில் வந்து 20 மில்லியன் வியூஸ். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்து கங்குவா ட்ரைலர் என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு விஷயத்தை கிளியராக வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதாவது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வந்து உருவாச்சு. அவங்க வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. ஆனால் கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் சூர்யா, விக்ரம், விஜய், அஜித், கமல், ரஜினி அந்த மாதிரி வந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு. எல்லா தரப்பு ரசிகர்களும் கங்குவாவோட ட்ரைலரை பார்க்க வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அதே மாதிரி வந்து ட்ரைலரும் பெரிய ரீச் வந்து அடைந்திருக்கு. இப்படியே போனால் கண்டிப்பாக படமும் பெரிய ரீச் அடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் ரசிகர்கள் ட்ரைலரை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஓகே. இன்னொரு தரப்பு வந்து ட்ரைலரை வந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். அது வந்து ட்ரைலர் நல்லா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது சொன்னால் பரவாயில்ல. ஆனால் வந்து ட்ரைலரோட ரெக்கார்டே வந்து தப்பான ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். 20 மில்லியன் வியூஸ்லாம் கங்குவா ட்ரைலர் வந்து வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். வித் ப்ரூஃப் வந்து காமிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, ஸோ கங்குவாவோட ட்ரைலர் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூஸ்ட்னா என்னென்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதாவது யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அது வந்து நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 10 டைம் பார்த்தா 10 வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 20 டைம் பார்த்தா 20 வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி தான் கங்குவாவோட ட்ரைலர் வந்து அந்த மாதிரி வியூஸ் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பூஸ்ட்னா இப்போ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஏன் என்னோட இந்த ஒரு வீடியோ பர்டிகுலர் வீடியோ பெருசாக வந்து ரீச் அடையணும், ஸோ எல்லாருக்கும் கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்புக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் கட்டலாம். 500 இல்லை 1000 அந்த மாதிரி கட்டலாம். சில பேர் வந்து 20,000 30,000 கூட கட்டுவாங்க மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து யூடியூப் நிறுவனத்துக்கு கட்டினா யூடியூபே வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து யூடியூப் முன்னாடி பேஜில் வந்து போய் காமிக்கும். அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து யூடியூப்புக்கு யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து கங்குவாவோட ட்ரைலர் வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த வியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதுலேயும் வந்து வியூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் 2 to 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் வர வியூஸை எதுவுமே வந்து படத்து மீது ஐப் வந்து அதிகப்படுத்தாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் அந்த ஒரு ட்ரைலர் வந்து வராது. ஸோ மற்ற இந்தியாவில் இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து அந்த ஒரு ட்ரைலர் வந்து போகும். அதனால் வந்து அது வந்து படத்து மீது வந்து பெருசாக எதிர்பார்ப்பும் உண்டாக்காது. வியூஸ் கவுண்ட்டை தான் இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் நிறைய பேர் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே வலிமை திரைப்படத்தோட ட்ரைலருக்கும் வந்து இதே பிரச்சனை தான் வந்தது. வலிமை திரைப்படத்தோட ட்ரைலரும் வந்து யூடியூப்பில் வந்து பூஸ்ட் பண்ணாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. இதை வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால்
மொத்தத்தில் கங்குவா திரைப்படம் வந்து ஒரு பெருசாக ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியில் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு. ட்ரைலரே வந்து இவ்வளோ ரீச் இருக்குது. அதனால் சூர்யா ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக தங்கலான் திரைப்படம் கங்குவா திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படி சொல்லி கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கிறது. வேர்ல்டுலே வந்து நம்பர் 1 இடத்துலையும் வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருந்திருக்கு. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் இந்த அளவுக்கு பெருசாக வந்து சாதனை படைத்தது கிடையாது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து இவ்வளவு பெரிய சாதனையா அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக இந்த கங்குவா ட்ரைலர் வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு புதிய பிரேக் மார்க்காக வந்து இருக்க போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கங்குவா சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்காக சூர்யா அவர்கள் தன்னோட 3 வருஷம் உழைப்பை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டான ட்ரைபல் பீப்புளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி ட்ரைலர் கிளிம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து உறுதியாகி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் அஃபிஷியலாக வந்து நேற்று கரெக்டாக 1 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் வந்து பெரு ஐப்பில் வந்து ரிலீஸ் பண்ணதால் பயங்கரமான வியூஸ் வந்து இந்த ட்ரைலருக்கு வந்து போச்சு. இது வரைக்குமே 24 மணி நேரத்தில் கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து 20 மில்லியன் வியூஸ் மேலே வந்து போயிருக்கு. இது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட திரைப்படங்களை விட பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈவன் வந்து அஜித் விஜய் லெவலுக்கு வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இவ்வளோ பெரிய ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பேசிக்காகவே வந்து தளபதி விஜய் அவர்களோட ட்ரைலர் வந்து 30 35 மில்லியன் வந்து வியூஸ் வந்து வாங்கும். அதைத் தொடர்ந்து அஜித் அவர்களோட ட்ரைலர் வந்து 30 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கும். ஆனால் அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து இப்போ கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரும் வந்து இணைந்திருக்கு. 20 மில்லியன் வியூஸ் வந்து 24 மணி நேரத்தில் வந்து வாங்கியிருக்கு. மேபி லைஃப் டைம் ரெக்கார்டு வந்து இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சாதனை வந்து கங்குவாவோட ட்ரைலர் வந்து படைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி இருக்காங்க. அதாவது கங்குவா வந்து 24 மணி நேரத்தில் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட, அதாவது இந்த உலகத்திலே வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் 1 இடத்துல வந்து கங்குவாவோட ட்ரைலர் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 24 மணி நேரத்தில் வந்து 20 மில்லியன் வியூஸ். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்து கங்குவா ட்ரைலர் என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு விஷயத்தை கிளியராக வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதாவது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வந்து உருவாச்சு. அவங்க வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. ஆனால் கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் சூர்யா, விக்ரம், விஜய், அஜித், கமல், ரஜினி அந்த மாதிரி வந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு. எல்லா தரப்பு ரசிகர்களும் கங்குவாவோட ட்ரைலரை பார்க்க வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அதே மாதிரி வந்து ட்ரைலரும் பெரிய ரீச் வந்து அடைந்திருக்கு. இப்படியே போனால் கண்டிப்பாக படமும் பெரிய ரீச் அடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் ரசிகர்கள் ட்ரைலரை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஓகே. இன்னொரு தரப்பு வந்து ட்ரைலரை வந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். அது வந்து ட்ரைலர் நல்லா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது சொன்னால் பரவாயில்ல. ஆனால் வந்து ட்ரைலரோட ரெக்கார்டே வந்து தப்பான ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். 20 மில்லியன் வியூஸ்லாம் கங்குவா ட்ரைலர் வந்து வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். வித் ப்ரூஃப் வந்து காமிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, ஸோ கங்குவாவோட ட்ரைலர் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூஸ்ட்னா என்னென்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதாவது யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அது வந்து நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 10 டைம் பார்த்தா 10 வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 20 டைம் பார்த்தா 20 வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி தான் கங்குவாவோட ட்ரைலர் வந்து அந்த மாதிரி வியூஸ் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பூஸ்ட்னா இப்போ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஏன் என்னோட இந்த ஒரு வீடியோ பர்டிகுலர் வீடியோ பெருசாக வந்து ரீச் அடையணும், ஸோ எல்லாருக்கும் கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்புக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் கட்டலாம். 500 இல்லை 1000 அந்த மாதிரி கட்டலாம். சில பேர் வந்து 20,000 30,000 கூட கட்டுவாங்க மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து யூடியூப் நிறுவனத்துக்கு கட்டினா யூடியூபே வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து யூடியூப் முன்னாடி பேஜில் வந்து போய் காமிக்கும். அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து யூடியூப்புக்கு யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து கங்குவாவோட ட்ரைலர் வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த வியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதுலேயும் வந்து வியூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் 2லிருந்து 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் வர வியூஸை எதுவுமே வந்து படத்து மீது ஐப் வந்து
அதிகப்படுத்தாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் அந்த ஒரு ட்ரைலர் வந்து வராது. ஸோ மற்ற இந்தியாவில் இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து அந்த ஒரு ட்ரைலர் வந்து போகும். அதனால் வந்து அது வந்து படத்து மீது வந்து பெருசாக எதிர்பார்ப்பை உண்டாக்காது. வியூஸ் கவுண்ட்டை தான் இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே வலிமை திரைப்படத்தோட ட்ரைலருக்கும் வந்து இதே பிரச்சனை தான் வந்தது. வலிமை திரைப்படத்தோட ட்ரைலரும் வந்து யூடியூப்பில் வந்து பூஸ்ட் பண்ணாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. இதை வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் மொத்தத்தில் கங்குவா திரைப்படம் வந்து ஒரு பெருசாக ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியில் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு. ட்ரைலரே வந்து இவ்வளோ ரீச் இருக்குது. அதனால் சூர்யா ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக தங்கலான் திரைப்படம் கங்குவா திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படி சொல்லி கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?